ஒரு எக்ஸாம் ஹால் 2 பேர் தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. 2 பேர்த்துக்கிட்டையுமே வந்து 2 ஷீட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்சன் ஏ, பர்சன் பி 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஷீட்டை எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஷீட்டில் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அடித்தல், திருத்தல், ஸ்ட்ரைக் அவுட் அது இதுன்ட்டு 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷீட்டை முடிச்சுட்டு இப்போ செகண்ட் ஷீட் அப்படி போகும்போது அந்த எக்ஸாமினர் 2 பேர்த்திட்டையுமே ஒரு எரேசர் கொடுக்குறாரு. இந்த எரேசரை யூஸ் பண்ணி நீ எதுவும் திருத்தணும் மாற்றணும் அப்படின்னா நீ மாற்றி அழிச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தடவை தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டாரு. இந்த பர்சன் ஏ ஆர்வ கோளாறு ஃபர்ஸ்ட் ஷீட்டில் இருந்த எல்லாத்தையும் அந்த எரேசரை வச்சு அழிச்சிட்டாப்புல. எல்லாத்தையும் அழிச்சிட்டாப்புல, நம்ம மாற்றிடலாம் அப்படின்ட்டு அழிச்சிட்டாப்புல. ஆனால் பர்சன் பி நிதானமாக சுதாரிச்சு எரேசர் வேணாம், இருந்தது இருந்தபடியே இருக்கட்டும், எழுந்தது எழுதபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷீட்டை ஃபோக்கஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாப்புல. இப்போ பர்சன் ஏன் என்ன பண்ணிட்டாப்புல, செகண்ட் ஷீட் எழுதும் போதும் அதே அடித்தல், அதே திருத்தல், அதே ஸ்ட்ரைக் அவுட்டு, அதே தப்பு, அதே தவறு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பர்சன் ஏன் யோசிக்கிறாப்புல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை அழிக்காமல் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் காப்பியாக வச்சு நேராக செகண்ட் ஷீட்டை சூப்பராக எழுதிருக்கலாம். இப்போ செகண்ட் ஷீட்டும் நம்ம தப்பு பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டு பழைய மாதிரி ஒயிட் ஷீட்டாக இல்லை, அந்த தடயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பர்சன் ஏ யோசிக்கிறோம். அந்த எரேசரை யூஸ் பண்ணாமையே இருந்திருக்கலாமே. ஆனால் பர்சன் பி செகண்ட் ஷீட்டை அடித்தல் திருத்தல் இல்லாமல் க்ளீனாக எழுதி முடிக்கிறாப்புல. அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டை ரெஃபரன்ஸ் காப்பியாக வச்சு அதுலேருந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு லெசன்ஸையும் பாடத்தையும் அனுபவமாக யூஸ் பண்ணி செகண்ட் ஷீட்டை க்ளீனாக முடிக்கிறாப்புல. இப்போ சொல்லுங்கள், எந்த ஷீட்டை படிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஷீட்டை படிக்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பர்சன் பியோடது தானே. த சேம் திங் அப்ளைஸ் இன் அவர் லைஃப். சேம் திங் அப்ளைஸ் இன் அவர் லைஃப். என்கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா என் லைஃப்பில் நடந்த பழசை ஃபுல்லாக நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பர்சன் ஏவா தான் நீங்கள் இருப்பீங்க. யூ ஆர் பிளேஸ்ட் அட் த ரைட் டைம். ஜஸ்ட் பிலீவ் உன் லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு வேலை தான் நடந்துட்டுருக்கு. வாட் எவர் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் இஸ் அ பர்ஃபெக்ட் வே. யூ ஆர் பிளேஸ்ட் இன் அ ரைட் டைம், யூ ஆர் பிளேஸ்ட் இன் அ ரைட் மூமெண்ட், யூ ஆர் பிளேஸ்ட் இன் அ ரைட் பிளேஸ். Everything is happening in your life is in a perfect way. Never regret for your past.